ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ன்ற டேட்டா டைப் பற்றி டீட்டெயிலாக சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஏற்கனவே டேட்டா டைப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் ப்ளஸ் எப்படி அவுட்புட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வேறு ஓபிஜே ஈக்குவல் டு கேர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நம்ம செமிகோலன் வச்சுட்டோம்னா இதுக்குள்ளார ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கேர்லி பிராக்கெட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஓப்பன்னு, அதுக்கப்புறம் எண்டில் க்ளோஸ் கேர்லி பிராக்கெட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கேர்லி பிராக்கெட்ஸ்குள்ளார கீ வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நேம்ன்றது கீ அண்ட் இதுக்குள்ளார ஷாருக். ஓகேவா? நீங்கள் வந்து நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் மட்டும்தான் கொடுக்கும். இது கீ. ஓகேவா? அதாவது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அது ஸ்ட்ரிங்காக தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன டேட்டா டைப்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வேல்யூன்றது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேம் ஷாருக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா ஃபீஸ். ஃபீஸ்ன்றது கீ கோலன் இப்போ 200 கொடுக்குறேன். இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கு அண்ட் இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருக்கு. பட் ஆனால் கீ வந்து சேம் டேட்டா டைப் தான் இருக்கும். கீயோட டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கன்சோல் டாட் லாக் போட்டு அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஓபிஜே நோடு ஸ்கிரிப்ட்ஸ் டாட் ஜேசன் என்னோட ஃபைலோட நேமு. ஓகே. இப்போ நேமு ஷாருக், ஏன்னா நேம்ன்ற கீழே ஷாருக்குன்ற வேல்யூ இருக்கு, ஃபீஸ்ன்ற கீழே 200 இருக்கு. ஓகேவா? ஓகே. இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு ஒரு கீ. ஓகேவா? கீ வந்து அதர் வச்சுக்கிறேன். அதருக்குள்ளார கோலன், அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். எப்படி ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்றேன், அதுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ அதருக்குள்ளார போறேன். அதருக்குள்ளார போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் தானே, இப்போ நான் ஒரு கீழ கொடுத்துக்கணும். அதில் போய் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஏஜ், என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டீட்டெயில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏஜ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. நீங்க எவ்வளோ வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே. இப்போ நான் வந்து திரும்பி ரன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க. இப்போ நேம் ஷாருக் ஃபீஸ் 200. ஆனால் அதர்ன்ற கீழே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளார ஏஜ்ன்ற கீ அதுக்குள்ள 25. இந்த மாதிரி நீங்க எவ்வளோ வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ எப்படி ஒரு எம்டி ஆப்ஜெக்ட்ல டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இது இன்சர்ட் ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்றது. ஓகே. இப்போ வேறு ஆப்ஜெக்ட் இன்சர்ட் அப்படின்றது என்னோட வேரியபிள் நேமாக வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கேர்லி பிராக்கெட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன். இது ஒரு எம்டி ஆப்ஜெக்ட். ஓகே. இதுக்குள்ள எதுவுமே இல்லை. எப்படி நான் டேட்டா இன்சர்ட் பண்றேன் பாருங்க. ஓகேவா? நான் லாக் கொடுத்துக்கிறேன். கன்சோல் டாட் லாக் போட்டேன்னா எனக்கு எம்டியா கேர்லி பிராக்கெட்ஸ் மட்டும் தான் அவுட்புட், வேற எதுவும் வராது எனக்கு. ஓகேவா? பாருங்க வெறும் எம்டியா தான் வருது, எனக்கு வேற எதுவும் வரல. இப்போ நான் இது மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன், அது எனக்கு தேவையில்லை. ஆனால் எம்டியா தான் இதெல்லாம் வந்திருக்கு எனக்கு. ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது என்னோட வேரியபிள் நேம் ஆப்ஜெக்ட் அண்டர் ஸ்கோர் இன்செட் டாட்டு நேம் சொல்லிட்டு ஒரு கீயை வந்து நான் கிரியேட் பண்ற இந்த இடத்துல நேம் வந்து கீ. அந்த நேம்ன்ற கீழே என்ன வேல்யூ வைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஷாருக் வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க அவுட்புட்டு. பார்த்தீங்களா? இப்போ எம்டிஆர் இருக்க ஆப்ஜெக்ட்ல ஒரு கீ அண்ட் வேல்யூஸை கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நேம் இங்கே வந்துடுச்சு, வேல்யூ இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே ரைட். இப்போ இதுலேயே இன்னொரு டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுத்தா டூப்ளிகேட் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து நேமு, இப்போ கோர்ஸு, இப்போ கோர்ஸுன்ற கீழே ஜேஎஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து கோர்ஸுன்ற கீழே வேல்யூ வந்து அது ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப்பு அண்ட் ஜேஎஸ் அதுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் அப்படி ரன் பண்ணுறேன் பாருங்க. நேம் ஷாரும் கோர்ஸ் ஜேஎஸ் அந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. இப்போ நம்ம ஃபீஸ். ஓகே. ஃபீஸும் நம்ம வச்சுக்கலாம். ஃபீஸ் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். ஓகேவா? ஃபீஸ் ஒரு 500 அந்த மாதிரி கொடுக்குறேன். இது என்னோட ஆப்ஜெக்டோட நேம், சாரி என்னோட வேரியபிள் நேம். ஓகே. அது நம்ம என்னென்ன வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சு தான் நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக ஆப்ஜெக்ட் அண்டர் ஸ்கோர் இன்சர்ட், ஏன்னா ஆப்ஜெக்ட்ல டேட்டா இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த கான்செப்ட் நான் எடுக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். அதனால அதே நான் வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. எனக்கு கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபெச் பண்ற மாதிரி. ஓகேவா? எப்படி கஸ்டமைஸ் பண்ணி ஃபார்வர்ட்லாம் போட்டு ஃபெச் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபெச். இப்போ நம்ம மேலே இருக்கிற ஃபில்லைம் நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. வேறு இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் ஃபெச். ஓகேவா? அதான் நம்ம பண்ண போறோம்.
ஆப்ஜெக்ட் ஃபெட்ச் ஈக்குவல் டு இந்த மாதிரி டேட்டா ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, மேலே இருக்க டேட்டா கூட நம்ம அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நேம் ஷாருக்கு இந்த இடத்துல வேறு என்ன பண்ணலாம்னா கோர்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கோர்ஸு ஜேஎஸ். ஓகேவா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா console.log போடுவோம், போட்டு ஆப்ஜெக்ட் ஃபெட்ச் அப்படின்னு போட்டால் எனக்கு வந்து எல்லாமே அவுட்புட்டில் வரும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதில் இருக்க எல்லாமே எனக்கு வரும். எனக்கு அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் எனக்கு நேமில் இருக்க வேல்யூ மட்டும்தான் வேணும், எனக்கு வேற எதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டாட்டு நேம்ன்றதை மட்டும் நான் கொடுத்தா போதும் இந்த இடத்துல. ஓகேவா, அப்போ எனக்கு நேம் மட்டும்தான் எனக்கு வரும். பாருங்க, செகண்டாக கொடுத்துருக்கேன், லாஸ்ட்டாக எனக்கு வந்துருக்கு நேம் மட்டும்தான் வந்துருக்கு. ஏன்னா நான் டாட் வச்சு நேம்ன்ற கீ மட்டும் தான் கேட்டிருக்கேன். அப்போ நேம்ன்ற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் தான் எனக்கு வரும், வேற எந்த வேல்யூஸும் எனக்கு வராது. ஓகேவா, அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம என்னால் எடுத்துக்க முடியும். ஓகேவா, கோர்ஸ்க்கான வேல்யூ என்ன, கோர்ஸை கால் பண்ணால் போதும். ஃபீஸுக்கான வேல்யூஸ் வேணுமா, ஃபீஸை கால் பண்ணால் நமக்கு போதும். ஓகேவா, அதுக்கான வேல்யூஸ் மட்டும் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் போட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேவா, இப்போ ஃபார் லூப் போடுறேன். ஃபார் லூப்பில் லெட்டு வேற நீங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது டெம்பரரியாக ஒரு ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா கீ எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு கீ கூட வச்சுக்கலாம், இல்லை வேல்யூஸ் கூட வச்சுக்கலாம், நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் வேல்யூ கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, வேல்யூ. இப்போ வேல்யூவில் இது வேல்யூன்றது ஒரு டெம்பரரி வேரியபிள் நேம். ஓகே, அது ஃபார் லூப் ரன் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேம் நான் கால் பண்ணிடுறேன் ஃபார் லூப்புக்குள்ளார. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூவை கால் பண்ணா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த எல்லா வேல்யூஸுமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, மேலே இருக்கிறத நான் ஃபுல்லாமே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லாகை போட்டு அந்த லாகுக்குள்ளார வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். சேவ் நான் கொடுக்குறேன். அது சம் இஷ்யூஸ் இந்த இடத்துல வந்து எம்டியா வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட்ல நேம்ன்றதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் நமக்கு கீஸ் மட்டும்தான் வந்திருக்கு அதே மாதிரி. ஓகே, ஆனா வேல்யூஸ் வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து கீன்றது ஒன்று சேர்க்கணும் நம்ம. ஓகேவா, கம்மா கொடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல ஓகே நமக்கு இந்த இடத்துல கீ வெறும் வேல்யூன்றதுல கீ மட்டும்தான் வருது. ஓகே, ரன் பண்ணலாம். நான் திரும்பி ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல கீ இருக்கு, அந்த கீயை மட்டும் நான் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட ஆப்ஜெக்ட்ல இருக்க கீஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா, அப்ப வேல்யூஸ் நீங்க எப்படி எடுக்குன்னு கேட்டோம்னா நம்ம வந்து இது கீஸ் எடுக்கிற ஃபார் லூப், இதை நான் அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீ அண்ட் வேல்யூஸ் எடுக்கிறத ஃபார் லூப், அது வேற மாதிரி எழுதுவோம் ஸ்டைலே நமக்கு ஃபார் லூப்புக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஸ்டன்ட்ன்றதை கொடுத்துப்போம். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளார அரேவா வச்சு அரேக்குள்ளார கீ வேல்யூ அந்த மாதிரி நம்ம கொடுத்துப்போம். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து கீ வேல்யூ எடுக்கிற மாதிரி. பட் இந்த இடத்துல ஃபார் லூப்ல இன் கீவேர்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஆனா இந்த இடத்துல ஆஃப் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு கிளாஸுங்க, அந்த கிளாஸை கால் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் அதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இடத்துல என்டையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்குள்ளார என்னோட ஆப்ஜெக்ட் வந்து நான் கொடுத்துருவேன், பாஸ் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா, என்னோட ஆப்ஜெக்ட் ஃபெட்ச் அதான் என்னோட வேரியபிள் நேமா இருக்கு, அந்த வேரியபிள் நான் கால் பண்ணி விட்டுனா இப்போ இந்த ஃபார் லூப்ல எனக்கு கீ வேல்யூஸ் வந்து எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா, இப்போ நான் வந்து console.log வந்து நம்ம போட்டு பார்க்கலாம், கீ வேல்யூஸ் வந்து நமக்கு வருதான்னு பார்க்கலாம். கீ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கம்மா வேல்யூ இந்த மாதிரி நான் ரெண்டும் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. நேம் ஷாருக், நேம்ன்றது கீ அதான் நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கேன், அதனால நேம் வந்திருக்கு. ஷாருக்குன்றது பிரிண்ட் பண்ணிருக்கேன், வேல்யூ வந்து ஷார்க் வந்திருக்கு. இல்லப்பா எனக்கு கீ வேணாம், எனக்கு வேல்யூ மட்டும் இருந்தால் போதும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ மட்டும் கொடுத்தா வேல்யூ மட்டும் எனக்கு வரும். ஓகே, அந்த மாதிரி நம்ம இது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸ் இருக்கு. ஓகேவா, டேரக்டா நீங்க எப்படி கால் பண்ணீங்கன்னா வெறும் கீ மட்டும் தான் வரும். பட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸை கால் பண்ணி என்டையர்ஸ் மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வேல்யூஸ் ஆர் கீ நம்ம ரெண்டுமே நம்மளால எடுத்துக்க முடியும். இது ஆப்ஜெக்டை ஃபெட்ச் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்ஜெக்டை அப்டேட் பண்ற மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அப்டேட்டுக்கு இங்க இருக்க ஆப்ஜெக்டே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்க சேம் அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் லாக் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லாக் ஆப்ஜெக்ட் அப்டேட்டு
ஆப்ஜெக்ட் அப்டேட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னோட ஃபீஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். நம்ம இன்சர்ட் பண்ணது இங்க பாருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் எம்டியா இருக்கு, கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு, டாட் நேம் கொடுத்தனா இருந்தா புதுசா கிரியேட் ஆகுது. ஓகே, அந்த கீயும் பிளஸ் வேல்யூயும் இன்சர்ட் ஆகுது. பட் எதுவுமே இல்லைன்னா இப்போ என்கிட்ட இருக்கு ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது வந்து அப்டேட் ஆயிடும். ஓகே, அப்போ 200 நான் 500 மாத்தினேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. மேலே இருக்கிறது நான் வந்து இது பண்ணிக்கிறேன் கமெண்டை விட்டு. ஆனால் இது எனக்கு வந்து கரெக்டாக வேல்யூ வந்துருச்சு. ஓகே, இந்த 500 வந்திருக்கு. நான் இதெல்லாம் திரும்பி ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா 500. பட் இங்க இதில் 200 தான் இருக்கு, நான் 500 வச்சுட்டேன். இது ஆப்ஜெக்ட் அப்டேட் பண்ற மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ற மெத்தட் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ற மெத்தட் டெலீட் பண்ணும்போது இது அப்படியே தான் இருக்கட்டும், சேம் அப்படியே இருக்கட்டும், இது எதுவுமே மாற்ற தேவையில்லை. பட் இந்த இடத்துல என்னன்னா டெலீட் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? டெலீட் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம டெலீட் பண்ணா நம்மளால முடியும். ஓகேவா? எனக்கு வந்து என்ன வேணும்னா ஃபீஸ் மட்டும் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வந்து நேம் ஓகே, கோர்ஸ் ஓகே, இது ரெண்டுமே இருந்தா போதும், எனக்கு வந்து ஃபீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஆப்ஜெக்ட் டெலீட். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் அப்டேட்டை ஃபுல்லாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் டெலீட் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் டெலீட் டாட் ஃபீஸ் மட்டும் டெலீட்ன்ற கீவேர்டு வச்சு டெலீட் பண்றேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நேம் கோர்ஸ் மட்டும்தான் வரும், அந்த ஃபீஸ் வந்து வராது. ஓகேயா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.